நடக்காது. நம்ம விரும்பினபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒன்றுமே செய்யாது, நடக்காது. அதனால் ஜெபிக்கிற அனுபவம் வேறு, விசாரிக்கிற அனுபவம் வேறு. எத்தனை பேர் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை கை வைத்துங்க பார்க்கலாம். விசாரித்து பாருங்கள். உங்கள் லைஃபு, உங்கள் ஊழியம், உங்களுடைய எல்லா காரியமும் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சபைக்கு வந்து கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, ஆரோனுடைய துளிர்த்த கோல் துளிர்த்தது போல நான் துளிர்க்க பண்ணுவேன், நான் வித்தியாசத்தை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். குறிப்பாக வந்து ஜெபஸ் பிரதர், கர்த்தர் இதற்காக உங்களை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை வைக்கிறார் பிரதர். உங்கள் மேலே அந்த அபிஷேகம் பெருகி வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி உங்களை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். அல்லேலூயா. சரி, அதனால் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கும்போது விசாரிங்க. சரிதானா? சரி, ரெண்டாவது நம்ம கிருபையை பெறணும் அப்படின்னா அவரை அறிகிற அறிவில் வளரணும். அவர் அறிகிற அறிவில் வளரனா வேதத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். அப்படி சொன்ன மாதிரி செஞ்சுருங்க, நமக்கு நேரம் இல்லை. மூன்றாவதாக நமக்கு கிருபையை நம்ம பெறணும் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிப்போமாக. வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன அளிக்கிறாரா? அப்போ கிருபையை நீங்கள் பெறணும் அப்படின்னா மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, தாழ்மை இருக்கணும். என்ன இருக்கணுங்க? நிறைய வேலை நமக்கு எப்படி பெருமை வருதுன்னே தெரியறதில்ல. அதான் பெரிய பிரச்சனை. அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்குள்ளே இப்போ பெருமை இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, தனக்குள்ளே பெருமை இருக்குங்கிறதே நிறைய பேர் தெரியாமல் இருக்குதான். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களா, உங்களுக்கு இப்போ சில வசனங்கள் ஆவியான ஒத்தாசையோடு காமிக்க போகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ள பெருமை இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம்? பெருமை இருக்குன்னு. வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம், 2 Chronicles chapter 32 verse 21லேருந்து 26 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரிய ராஜாவுடைய பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் எப்படிங்க? செத்த முகமாய் தன் தேசத்துக்கு. ஆனால் இங்கே எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சிலருக்கு சொல்கிறாரு என்னென்னா, நீ தான் இப்போ செத்த முகமாக திரும்பி போய்கிட்டு இருக்க. ஏன் நீ செத்த முகமாக போகிற தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்ப நாட்களில் செத்த முகம் உனக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ நீ நிறைய வேலை செத்த முகமாக தான் போய்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம என்ன காரியம் கண்டுபிடிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். திரும்பினான். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜனங்களின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் என்ன ஆகுறாங்க? நம்ம எல்லாருக்குள்ள வர்ற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மனமேட்டிமை. என்ன எதுக்காக வருது? தேவன் தனக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கதாக அவன் என்ன செய்யலையா?
நடக்கலை. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்குதானு கண்டுபிடிச்சிடலாம். நான்லாம் ஒழுங்காக ஜெபம் பண்ணப்போ தான் கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார், ஆசீர்வதிக்கிறார். நீலாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னு மற்றவங்களை அற்பமாக எண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? எப்படி எண்ணுவோம்? நீங்களாம் ஒழுங்காக ஜெபமே பண்ணுறதில்ல, நீங்களாம் ஒழுங்காக சபைக்கு வர்றதில்ல, நான்லாம் கரெக்டாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 to 14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போவார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்று பரிகாரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரனை போல நான் இல்லாதனால உண்மை என்ன செய்கிறேன், சோத்திரம் பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே என்ன செய்தானா பெருமையாக ஜோம் பண்ணா பாருங்கள். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? மனமேட்டிமை. நிறைய வேலைகளில் நம்ம வெளியே பார்க்க நல்லா தான் இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம் தெரியுமா? இவளுக்கு வேணும், இவனுக்கு வேணும், எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ளுக்குள்ள மற்றவங்களை அற்பமாக என்றும் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மனமேட்டிமை. நிறைய பேருக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? ஹலோ, உங்களை காட்டிலும் ஒரு சிலருக்கு ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். சரிதானா? இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார்னா அது நீ செய்த நீதியின் கிரியின்படி அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நீதியின் கிரியை. அல்லேலூயா. அவர் கிருபையினால் உனக்கு என்ன செய்தனா ஆசீர்வதித்திருக்கிறார், உனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், உனக்கு உதவியை செய்திருக்கிறார், உன் தேவைகளை சந்தித்திருக்கிறார். மற்றவங்களை நீ ஒப்பிட்டு பார்த்து அற்பமாக எண்ணினேன்னா அதுதான் மனமேட்டிமை. மனமேட்டிமை உள்ளவனுக்கு யார் ஏற்று நிற்கிறா தெரியுமா? கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். யார் எதிர்த்து நிற்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா தொடர்ந்து என்ன செய்கிறான் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் அவன் மேலும், யூதாவின் மேலும், எருசலேமின் மேலும், யாருக்கு? கர்த்தருக்கு என்ன உண்டாயிருச்சு? கடுங்கோபம். என்ன கோபம் வருது? அவங்க என்ன செஞ்சாங்க வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே என்ன செய்யலையா? நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் எண்ணங்களினால் நீ மேட்டிமையாக இருந்தேன்னு வச்சுக்கோ. சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டிமை இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் கல்யாண நேரத்தில். எந்த நேரத்தில்? கல்யாண நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 பவுன் அப்படி போட்டுக்கிடுவாங்க. பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரித்து பேசுவாங்க. வெளியே பார்க்க நம்மளை என்னமோ நல்லா விசாரிக்கணும். அப்படிலாம் கிடையாது. உன்னை காட்டில் நான் எப்படி இருக்கேன் பார்த்துக்கோ, எனக்கு எப்படி சேலை இருக்குது பார்த்துக்கோ, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு காமிக்கிறதா அதோடைய அர்த்தம். புரியுதா? நல்ல நோக்கத்திலே போய் காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உன்னை காட்டில் எதுலையும் குறைஞ்சி போகலை, பார்த்துக்கோ நீ எப்படி வச்சிருக்கார் பற்றி ஆண்டவர். தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில் மனமேட்டிமையினால் சிலருக்கு கர்த்தர் வியாதியை கொடுக்குறார். எழுதி வச்சுக்கோங்க. எதனால் வீண் செலவு வருது தெரியுமா? மனமேட்டிமை. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்து 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் மனாசேயை பார்க்குறோம். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக விக்கிரக ஆராதனை ரொம்ப தூண்டிடுவான். இது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வார்னா அசிரிய ராஜா கையில் அவங்களை ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் என்ன செய்யாமல் போனாங்களாம்? இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கவனிக்கலை, ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கலை அப்படின்னா கர்த்தர் அற்புதம் செய்ய மறந்துடாதீங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி
தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது அவன் என்ன செய்தானா? அறிந்து கொண்டான். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, நீ ஒத்துக்கிட்டு என்னுடைய மனமேட்டிமையினால தான் நான் நிறைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருக்கேன், இழந்திருக்கிறேன் அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டேன்னா கர்த்தர் என்ன தருவார் தெரியுமா? கிருபை தருவார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 41 இல்லையா? சாரி, 21:41 வாசிங்க பார்க்கலாம். 40லிருந்தே வாசிக்கலாம். லேவியராகமம் 26:40 வாசிங்க பார்க்கலாம். நிறைய வேலைகளை நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவ பிள்ளைக்கு பிசாசு போராடுறான், தூக்கமாக வருது. இன்றைக்கி அநேகருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா தூக்கத்தின் ஆவி போராட்டம். என்ன ஆவி போராட்டம்? இது நிறைய சபை மக்களை பிடிச்சிருக்குது. இதுக்கு காரணம் நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ நம்மக்கிட்ட போராடின. அதுக்கு காரணம் கனநித்திரையின் ஆவி ஒருத்தனுக்கு போராடுது அப்படின்னாவே பைபிள் படி பார்த்தீங்கன்னா தேவனுடைய தண்டனை, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய நியாய தீர்ப்பு. உனக்கு உட்காந்தாலே பைபிள் வாசிக்க கொட்டாவி வருது, உன் வாழ்க்கையில் ஜோமனை உட்காந்தாலே கொட்டாவி வருது, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னா தேவன் உனக்கு கொடுத்த தண்டனைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தண்டனை. இப்போ இந்த தண்டனையை நீ ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினா அந்த ஆவி உன்னை விட்டு போயிடும். நீ ஜெபாவியை திரும்ப என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீ ஒத்துக்கிடாமல் ஆண்டவரே எனக்கு அது தூக்கத்தின் ஆவி எடுத்து போட்டு எனக்கு ஜெபாவியை தானும் ஜெபாவின்னு ஒன்றும் மாறப்போகிறதே. வாசிங்க 40லிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தேன். அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் இருதயத்தை என்ன செய்யணுமா? தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று என்ன செய்யணுமா? ஒத்துக்கொண்டால் நானும் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ண என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். தேசத்தையும் நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்கள், நமக்கு நேரம் இல்லை. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு என்ன உடன்படிக்கை பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இவர்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன். இவங்க சந்ததி கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சகல ஜனங்களை பார்க்கல இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இவர்கள் சந்ததியில் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடாய் என்ன செய்வதில்லை? இருப்பதில்லை. இப்படி நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைய வேலைகளை இயேசுவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற மாட்டுக்கு. ஏன் நிறைவேற மாட்டுக்கு அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணங்கிறத என்னைக்கு நீ ஒத்துக்கொள்றையோ அன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு விடுதலை தர முடியும். அல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு, இந்த ஜெபிக்க முடியாததுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, நான் அசதியாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வியாதிக்கு மூலக்காரன் நான் தான் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். என் கணவனால் திருந்தாதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, என் பிள்ளை திருந்தாதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னி, என் மீறுதலை மன்னி, என் அக்கிரமங்களை மன்னியோ. நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் சரியாக ஜெபிக்கலை, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நான் அசட்டை பண்ணேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நீ ஒத்துக்கொள்வா என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவா. உன் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரச்சனை மாறாதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்றதுனால தான் கர்த்தர் என்ன செய்ய முடியல தெரியுமா? நான் தான் காரணம்னு ஒத்துக்கணும். அல்லேலூயா. யார் தான் காரணம்? எத்தனை பேர் ஒத்துக்கிட போறீங்க? இதுதான் தாழ்த்துதல். இதுதான் என்ன செய்யறதுங்க? உங்களை நீங்கள் தாழ்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைபிளில் போட்டிருக்க ஆவியானவர் எழுதுகிறார் மனாசேயை குறித்து.
அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு என்ன செஞ்சாராம்? இறங்கி அவனை வைத்த ஸ்தானத்திற்கே கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்து நிப்பாட்டினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இங்கே வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றார், நீ ஒத்துக்கொண்டால் ஆண்டவரே என் ஜெப குறைவுக்கு காரணம் நான் தான், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் நான் தான், என் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கொள்வா என்றால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் தாழ்த்த போகிறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். சாத்தான் காரணம், அவன் காரணம், இவன் சாத்தான் ஒரு வேளை காரணமாக இருக்கலாம். ஆனால் மெயின் காரணம் யார் தெரியுமா? நம்ம மாம்சம்தான். நமக்கு முதல் எதிரி வேறு எவனும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறது சுய பையன் இருக்கா பார்த்தீங்களா? எந்த பையன்? இந்த மாம்சம். என்ன மாம்சம்? அதான் சுயம். இந்த பையலோட தான் குடும்பமே வாழ வேண்டி இருக்குது சாகு வரைக்கும். எந்த பையலோட? நமக்குள்ளே ஒரு எதிரி உட்கார்ந்துருக்கேன், அவன் தான் மாம்சம். அதை தான் ரோ 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 ரோரோன்னு என்ன செய்யும்? தாளாட்டம். நீ முழங்கால் போட்டிடும், கால் வலிக்கும், உனக்கு ஏற்கனவே பேக் பெயின் இருக்குது. என்ன பெயின் இருக்குது? ஏற்கனவே பேக் பெயின் இருக்குது, ஏற்கனவே உனக்கு அல்சருக்கு பாஸ்டிங் போட்டினா அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹலோ, ஆண்டவர் சொன்னதுக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சேன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தோம். அந்த சபைக்கு பிரசங்கம் போகும்போது ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு சர்வீஸ் அப்படின்னா பிரசங்கம் பண்ணும்போது எனர்ஜி ஜல்லுன்னு இறங்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கடுத்து மக்களுக்கு ஜெபம் பண்ணுறது வேறு 1 மணி நேரம் ஆகும். அதனால் என்ன செய்வேன்னா எப்பயுமே காலையில் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன், பாஸ்டர் எனக்கு டீ ஒரு 2 வடை என்ன செய்யணும் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவேன். சரிதானே? இது என்னுடைய பழக்கம். ஆனால் அன்னைக்கு வேண்டாம், நமக்கு டீயை மட்டும் குடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஆண்டவர் சொன்னால் டீயை மட்டும் குடிச்சிட்டு என்ன செய்ய அமைதலார் அப்படின்ட்டார். அதனால் வழி இல்லை, மைக்கை வேறு பிடிச்சாச்சு, பிரசங்கம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா வயிறு பார்த்திங்கன்னா புரட்டுது, பயங்கரமாக என்ன செய்யுது, சுற்றுது. உடனே அப்படியே பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு பின்னாடி உட்காந்து அவர் பாஸ்டர் ஏற்கனவே சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு நாங்கள் இட்லி ரெடியாக என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம். இல்லை பாஸ்டர் நான் சாப்பிட்றதில்லை, முடிந்த பின்பு தான் நான் என்ன செய்வேன் சாப்பிடுவேன். யாரும் விரண்டாவதமாக சொல்லியாச்சு. சரிதானா? அவர் வேறு சொல்லியிருந்தார் சாப்பிட்ருக்கலாம். சரிதானா? ஆனால் வயிறு வேறு புரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புரட்டின உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போதே, பாஸ்டர் எனக்கு ஏதாவது இட்லி ரெடி பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பாட்டு பாடும்பொழுது நான் சாப்பிட்டு என்ன செஞ்சிருந்தேன் ஓடி வந்துடும். உடனே அவர் உள்ளக்கில் போய் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு போது நான் இங்கே சோத்திரம் பண்ணி மக்களை என்ன செய்யணும் ஜெபத்துக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஆவியான சொல்ல சாப்பிடாத அப்படிங்கிறாரு. என்ன செய்யாத? என்ன செய்யக்கூடாது? இப்போ மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இல்லை என்னையை தேவனை பிரியப்படுத்தணும் பெரிய போராட்டம் ஆகிப்போச்சு. அவங்க என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் சொன்னார், நானாக கேட்டேன், அவர் தான் சாப்பிட்றேன்னாரு. இப்போ அவருக்காக நாங்கள் சூடு அங்கே பின்னாடி சூடு பண்ணுறது எங்களுக்கு இங்கே வாசனை அடிக்குது. சாம்பார் பார்த்திங்கன்னா மணமணன்னு என்ன செய்யுது, இந்த வயிறு பசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அங்கேருந்து சோதனை வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த வாசனை கப்பக்கான்னு என்ன செய்யுது, வருது. ஆனால் ஆவியான சொல்ல சாப்பிடாத, என்ன பண்ணாத, சாப்பிடாது. பெரிய போராட்டம் ஆகிப்போச்சு. சரி, இப்போ கர்த்தர் சொன்னது கீழ்ப்படியுமா இல்லை அவங்க சொன்னது கீழ்ப்படியுமா? கர்த்தர் சொன்னது தான். அதனால் பாஸ்டர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல சோத்திரம். பாஸ்டர் வந்து எல்லாம் செஞ்சு பிடிச்சிட்டு வந்து உட்காந்தாரு. பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், நான் தொடர்ந்து என்ன செய்து விடுகிறேன், நடத்தி விடுகிறேன் அப்படின்னு அவர் யோசித்து பார்த்தாரு. அந்த நேரம் பேச முடியுமா? பேச முடியாது. அதனால் அமைதியாக பாஸ்டர் மனசுக்குள்ளேயே வைத்துட்டு உட்கார்ந்து விட்டார். சரிதானே? எனக்கு இங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் வேண்டான்னு சொன்னதிலிருந்து ஆவியானவர் எனக்குள்ள அந்த பலன் தருவதை என்னால் உணர முடிந்தது. மீட்டிங் முடிஞ்சது. அன்னைக்கு 2-3 மணி ஆச்சுங்க. ஒரு பசி இல்லை, ஒரு பலவீனம் இல்லை, ஒரு சோர்வு இல்லை. கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்கிற ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி எந்த பிரசங்கத்துக்கு போனாலும் டீயை தவிர வேறு என்ன செய்யக்கூடாது, எதையும் சாப்பிடவே. ஆனால் இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா வயிறு காலையில் 5 மணிக்கு எஞ்சோன்னா வயிறு புரட்டுச்சு. என்னடா பண்ண போகிறோன்னு தெரியலையே. நம்ம ஏற்கனவே பாஸ்டிங் இருந்தால் ஜோமெண்ட் வந்திருப்போம், பார்த்துருக்கீங்களா? பாஸ்டிங் நாங்கள் வந்து ஒரு மீட்டிங்னா பாஸ்டிங் இருந்தால் ஜோமெண்ட் வருவோம். அப்போ ஜோமெண்ட் வேறு வர்றோம், இங்கே வேறு பாஸ்டிங் அப்படின்னா நமக்கு உடம்பு என்ன ஆயிரும், ரொம்ப பலவீனம் ஆகிப்போம். என்ன தான் பண்ணுறது? ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படும். ஆனால் கீழ்ப்படிந்து செயல்படும் போது என்ன நடக்கு தெரியுமா? கர்த்தர் எனக்கு என்ன தருகிறார், பலன் தருகிறார். அல்லேலூயா.
நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப தரணும் அப்படின்னு நினச்சா கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவிசாயி நான் தான் தவறுக்கெல்லாம் காரணம் என்பதை என்ன செய்ய ஒத்துக்கொள். ஒரு நாள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ நடத்துகிற எழுப்புதல் கூட்டத்தில் ஆவியானவர் ஒரு நாள் எங்களோடு பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் ஆண்டவர் சொன்னார், இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே அவன் தான், ஆனால் அவன் என்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு இருக்கான், நீ சொல்லு அப்படின்னாரு. என்ன ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், இவன் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறான், எனக்கு இந்த கடனை மாற்றுங்க, எனக்கு இந்த கடனை மாற்றுங்க, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் நான் அவன் ஜெபத்துக்கு எந்த பதிலும் நான் என்ன செய்யலை, தரல. பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறான், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான், என்னை நோக்கி தான் கூப்பிடுறான், ஆனால் நான் அற்புதம் செய்யலை. அதுக்கு காரணம் என்ன, அவன் என் ஆலோசனை கேட்கல, என் பேச்சை கேட்டால் அவன் கடன் வாங்கினான், அவன் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிக்கிட்டான். அவனா வந்து பிறகு கடன் அடங்கி கொண்டு கூப்பாடு போட்டான், நான் அழைச்சிருவனா? என்னது? வயிற்று வலிக்கு காரணமே யார் தான்? ஐயா தான். ஆனால் வயிற்று வலியை பார்த்துக்க எப்படா மாற்றுவேன்? அவன்கிட்ட சொல்லு, தப்பை ஒத்துக்கிட்டேன்னா நான் கடன் அடைக்க உதவி செய்வேன், தப்பை ஒத்துக்கல ஒன்றுமே பண்ண மாட்டேன் சொல்லிடு அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் உடனே சொன்னோம், அக்கா உங்கள் வீட்டில் காமநாதன் சொன்னது சொல்கிறேன், சரிதா? ஓ தலைவலிக்கு காரணமே யார் தான்? உன் கடன் பிரச்சனை மாறாதுக்கு காரணம் யார் தான்? உன் வீட்டில் சண்டைக்கு காரணமே யார் தான்? ஹலோ, சண்டை இவங்க போடுவாங்களாம், ஏசு கிறிஸ்து என்ன கொடுத்துடணுமா? பார்த்துருக்கியா? இவங்க கடன் வாங்குவாங்களாம், ஏசு கிறிஸ்து கடன் என்ன செஞ்சிடணுமா? இவங்க ஒரு ரோடு போடுவாங்களாம், அதில் ஏசு நடந்து வந்துடணுமா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ போட்ட ரோட்டில் ஒரு நாள் வரமாட்டார், நீ என்ன கூப்பாடு போட்டாலும் வரமாட்டார், அவர் போட்ட ரோட்டில் நீ வரணும். அதுதான் அவருடைய பிளான். அல்லேலூயா. இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் போட்ட ரோட்டில் உங்களை எதிர்பார்த்த தப்பு என்ன செஞ்சிருங்க, என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் போட்ட ரோட்டில் நீங்கள் என் கணவனார் திருத்துன்னு எதிர்பார்த்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்களாம் என் கணவனார் திருத்திருங்க, நீங்களாம் என் பிள்ளையை திருத்துருங்க, நீங்களாம் எங்கள் வாழ்க்கையில் செவிப்படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, கர்த்தர் உடைக்க வேண்டிய நேரம் உடைப்பா, கர்த்தர் திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்துவா, கர்த்தர் கிரியை செய்கிறதுன்னு பார்ப்பேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்ல, உன் பிரச்சனைக்கு காரணம் நீ தான். உனக்கு ஏன் ஆப்ரேஷன் வருது தெரியுமா? காரணம் நீ தான். ஆப்ரேஷனுக்கு காரணமே நீ தான். ஆனால் நீ என்ன சொல்ற? கத்துருக்கோ நான் கஷ்டப்படுகிறேன். மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு வைக்கணுங்க. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு, உண்மையை சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு திரும்ப ஒரு வியாதி வருதுன்னா கர்த்தரிடத்தில் விசாரிக்க பழகணும். திரும்ப ஆப்ரேஷன் வருதுன்னா விசாரிக்க பழகணும். திரும்ப ஆக்சிடென்ட் வருதுன்னா விசாரிக்க பழகணும். ஜெபிக்கிறது போதாது, புரியுதா? திரும்ப திரும்ப பிரச்சனை வருது அப்படின்னா நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன்னு அர்த்தம். நீ மிஸ்டேக் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து உன்னை காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துவாரு? 1 கொரிந்தியர் 11:23 வரைக்கும் வாசித்து பாருங்க. திருவிருந்து எடுக்கும்போது ஒழுங்கா கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாயிட்டு திருவிருந்து எடுக்கணும். அப்படி திருவிருந்து எடுக்கிறவன் ஒழுங்காக திருவிருந்து எடுக்கலைன்னா 3 வித ஜட்ஜ்மெண்ட் கர்த்தர் வைக்கிறார் புதிய சபைக்கு. என்ன வைக்கிறார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம் என்ன வைக்கிறாருன்னு. உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாகவும், 1 கொரிந்தியர் 11 எடுத்தீங்களா? 11 எத்தனை வசனத்தில் வருது? இது நிமித்தம் வாசிங்க பார்க்கலாம். 30 வசனம். இது நிமித்தம் உங்களில் கொஞ்சம் பேர் கிடையாது. எப்படி? கொஞ்சம் பேர் கிடையாது. எப்படி? அநேகர். முதல்ல என்னது? பலவீனர். நீ பலவீனமாவ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவீனமாயிருவ, உன் சரீரத்திலும் பலவீனமாயிருவ, சரிதானா? ஆனால் ஒன்று தெரியுமா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாகவே மாட்டோம். பைபிளில் ஆவியானவர் எழுதுகிறார், அவங்க கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு போட்டிருக்குது. கால் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் பழசாகல. பழைய ஏற்பாட்டு மகிமையே அப்படி இருந்தா புதிய ஏற்பாட்டு மகிமை அதை காட்டில் இருக்கணும். புரியுதா? ஆனால் உன் வாழ்க்கையில் பலவீனம் ஆகுற அப்படின்னா ரீசனை கேட்கணும் கர்த்தரிடத்தில். என்ன ரீசன்? நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்குதா? நான் எதில் மதியீனமாக நடந்தேன்? என் மதியீனத்தை எனக்கு என்ன செய்யும்?
இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் பாஸ்டர் மூலமாகவே பேசினார். செய்தியில் என்ன பேசினார் தெரியுமா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இன்றைக்கி நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைனா என்ன தெரியுமா? சின்ன தவறு தான். நம்ம சின்ன தவறு பெருசாகவே என்ன செய்யறது இல்லை. ஆனால் சின்ன சின்ன ஓட்டை தான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அடையாளம். அது தெரியுமா உங்களுக்கு? அதை நம்ம பெருசாகவே என்ன செய்யறது இல்லை. இப்போ நான் கொஞ்ச நாளாக கத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கதறேன், அழுகிறேன். ஏன் தெரியுமா? எதுக்கு அழுகிறேன்னு தெரியுமா? பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொம்மை கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படி கிடையாது? அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டே வேறு, அவரோட ட்ரீட்மெண்ட்டே வேறு. அது ஊழியக்காரன் தப்பு பண்ணால் தொலைஞ்சான்னு வச்சுக்கிட வேண்டியதான். என்ன செய்ய வேண்டியதான்? அதனால் பயந்து ஸ்டேஜில் நிற்கிறேன். எப்படி நிற்கிறேன்? பயந்து நிற்கிறேன். உண்மையாகவே அழுகிறேங்க. ஏன்னா இயேசுவுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும். புரியுதா? ஹலோ, வெரி கேர்ஃபுல். அதனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அஜாக்கிரதையாக இருக்கிறது, கனவீனமாக இருக்கிறது, இஷ்டம் போல் வாழ்கிறது, முறுமுறுக்கிறது, என்ன பண்ணுறது? முறுமுறுக்கிறது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன செஞ்சிடும்? இலக்கம் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இது நிமித்தம் உங்களில் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். அநேகர் என்ன செஞ்சுருக்காங்களா? நித்திரை அடைந்தார்கள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நித்திரை வருது அப்படின்னா கவனமாக கவனிக்கணும். ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். என்ன செய்யணும்? சில வேலைகளை எக்ஸப்டாக தேவன் அனுமதிப்பார், அது வேறு. ஆனால் அதையும் கர்த்தர் பேசுவார். அதையும் கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு வியாதி அனுமதிக்கிறாரு, உனக்கு ஒரு பலவீனத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா நீ விசாரிச்சேன்னா நான் தாண்டா அனுமதிக்கிறேன், இதில் உனக்கு ஒரு பாடத்தை என்ன செய்வேன்? கற்றுத்தருவேன்னு பேசுவார். அப்போ கற்றுத்தந்த அது வேறு. சரிதானா? பிறகு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு வயிற்று வலி வருது, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா பிசாசு உன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ தேவ சித்தத்தை செய்யாமல் இருக்கேன்னு அர்த்தம். வெரி கேர்ஃபுல். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிருபையை இழந்த ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கிருபை பெறணும் என்ன செய்யணும் பார்த்தோம். கிருபையை இழக்க காரணம் தேவ சித்தத்தை செய்யாமல். எழுதிக்கோங்க, கிருபை இழக்க முதல் ரீசன் என்ன தெரியுமா? உன்னை குறித்து தேவ சித்தம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, எல்லாவற்றை குறித்து தேவனுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிளானில் இயேசுவை இழுக்குன்னு தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, நினச்சிடாதீங்க. அது ஒரு நாள் நடக்க போகிறதே. அவர் பிளானுக்கு ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப ஒருவேளை அவர் பிளானை உங்களுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அவர் பிளான் நமக்கு தெரியும், ஆனால் அந்த பிளானை சில வேளை நம்மளால் செய்ய முடியாது. சில வேளை என்ன பல வேலை செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதான் இப்போ கேள்வி. என்ன செய்யணும்னா, ஏசப்பா உங்கள் பிளான் படி நான் செய்ய விரும்புகிறேன். என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். அதை செய்வதற்கு எனக்கு பலம் இல்லை, எனக்கு கிருபை தாங்கன்னு தினமும் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் கிருபை தருவார். எனக்கு தெரிந்த ஒரு நபர், ஆண்டவர் சொன்னார் அந்த நபர்கிட்ட, காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரணும்னு நீ ஏன்டா கேளு, இன்னைக்கு எத்தனை மணிக்கு படுத்தாலும் அவனை எழுப்பி விட்டுருவேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாராம். அப்போ அந்த நபர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதன்படி தேவன்கிட்ட சில நாளாக ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களால அந்த குறிப்பிட்ட நேரம் எந்திக்க முடியல. குறிப்பிட்ட நேரம் என்ன செய்ய முடியல, எந்திக்க. சில வேளை லேட்டாக படுக்கிறது, சில வேளை ஏதாவது டேப்லெட்ஸு, சில வேளை எப்படியாவது ஒரு பிரச்சனை ஆகிப்போகுது. அப்போ ஆவியானவர் உணர்த்தின பொழுது அவங்க அதுக்காக தினமும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அந்த நபர் இன்றைக்கி வரைக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த நபர் ஒரு 4-5 நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தாரு பாருங்க. இப்போ எத்தனை மணிக்கு படுத்தாலும் கரெக்டாக டாங்குன்னு 3 மணிக்கு எந்திப்பாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சரீர பலவீனம் இருந்தாலும் எந்திரிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு லேட்டாக படுத்தாலும் எந்திரிச்சிருவாங்க. இதுதான் அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய கிருபை. அல்லேலூயா. ஆனால் இந்த கிருபை எப்போ கிடைக்குன்னா, நீ ஜெபம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். என்ன பண்ணால் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணாதவனுக்கு கர்த்தர் இந்த கிருபை என்ன செய்ய மாட்டார். அவர் சித்தத்தை செய்வதற்குரிய கிருபையை கர்த்தர் தரமாட்டார். நீ விரும்பணும், நீ ஆசைப்படணும். நீ முதல்ல என்ன செய்யணும்? விரும்பணும். 38 வருடம் படுத்திருக்கணும் பார்த்துக்கிட்டே, ஏன் சுகமாகனு விரும்புறியா? அதுபோல் நீங்கள் சொல்லணும், நான் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுமா? என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன்னால் எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும். அது எப்போ தெரியுமா? நீ அந்த உண்மையை நீ விரும்பணும்,
சரிதானா? அதுக்கடுத்து விரும்பி என்ன செய்யணும், உன்னை அர்ப்பணிக்கணும் அப்படின்னார். என்ன செய்யணும்? வசனத்தின்படி வாழ. முதல்ல எழுதிக்கோங்க முடிஞ்சால். முதல்ல விருப்பம், இந்த ஆசை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆசை இல்லாதவனுக்கு கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோ. சில ஆட்களுக்கு ஆசையே இருக்காது, ஆனால் இயேசு செய்யணும்னு எதிர்பார்ப்பான். ஆண்டவரை அதை தரவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? ஆசை இருக்கணும். ஆண்டவரே நம்முடைய வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படினோம், காலை 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும், நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படிலாம் வாழணும் அப்படின்னு விரும்பணும். முதல்ல விரும்பணும். ரெண்டாவது அர்ப்பணிக்க. ரெண்டாவது அர்ப்பணிப்பு இல்லாததையும் தரமாட்டார். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், கேட்கணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே நம்முடைய வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படி எனக்கு என்னதாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த பலனை தருவதை உங்கள் ஆவியில் உங்களால் உணர முடியும். அதுக்கடுத்து உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் அது கிடைக்கும் வரைக்கும் அந்த ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா, விரும்புறதும் கிடையாது, அர்ப்பணிக்கிறதும் கிடையாது. என்ன செய்யறது இல்லை? சிலர் சொல்லுவாங்க, நான் விரும்பதான் செய்கிறேன், என்னால் ஜெபிக்கவே செய்யல முடியல. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், அவன் விரும்புகிறான் ஆனால் அர்ப்பணிக்கிற பழக்கமே. அர்ப்பணிப்பு யாருடையது? அர்ப்பணிப்புனா தீர்மானம். தீர்மானம் யாருடையது? உங்களுடையதான். நீங்கள் விரும்புறது மட்டும் போதாது. சோம்பேறியின் ஆத்மா விரும்பி ஒன்றை என்ன செய்யாதான்? பெறாதான். அப்போ நீங்கள் விரும்புகிறது மட்டுமல்ல, அதுக்கு ட்ரை பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்க ட்ரை பண்ணணும், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம ஆட்கள் படுத்தே தூங்குவாங்களாம். இவங்களை இயேசு கிறிஸ்து 5 மணிக்கு என்ன செஞ்சு விடணுமா? எழுப்பி நடக்கிற காரியமா? இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்லேட்டர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முதல் படியில் காலை நம்ம வச்சோம் அப்படின்னா அது க்ளீனாக எங்கே வரைக்கும் கொண்டு போயிடும்? மேலே வரைக்கும் கொண்டு போயிடும். ஆனால் நம்ம ஆட்கள் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கால் வைக்கவே பயமாக இருக்குது, கால் வைக்கவே பயமாக இருக்குது, காலை வைக்கவே பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது சார், பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன். காலை தூக்கி என்ன செய்ய? அப்போ முதல்ல நீ முழங்கால் போடு. ஆவியானவர் 1.5 மணி நேரமாக இருந்தாலும் முழங்கால் போட உனக்கு பலன் தந்துடுவார். அல்லேலூயா. ஆனால் நீ சோம்பேறியாக உட்காந்துட்டு ஒன்றும் பண்ணலைன்னா கர்த்தர் ஒன்றும் நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. புரியுதா? அதனால் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தம் செய்யாதனால தான் கிருபை என்ன செய்கிறீங்க? இழக்கிறீங்க. இப்போ இந்த சபலை குறித்து நம்ம பார்க்குறோம் 15ஆம் அதிகாரத்தில். அதில் நீங்கள் 13லேருந்து வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நமக்கு இப்போயே நேரம் ஓடி பேச போல தெரியுது. ஆமாம், இப்போ முடிச்சிடலாம். சரிதானே? பவுலை குறித்து நீங்கள் சவுலை குறித்து வீட்டில் போய் வாசிங்க. சவுல் அமலேக்கரை அழிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் அழிக்காமல் அவன் ராஜாவை வச்சுருப்பான். அடுத்து சில விலங்குகள் மிருக ஜீவன்லாம் அழிக்காமல் வச்சுருப்பான். அதுக்கடுத்து சாமுவேல் தான் அதை அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் பலியை பார்க்கலும் கீழ்ப்படுது கர்த்தர். அதனால் ராஜாவாக இராதபடிக்கு உன்னை என்ன செய்தேன்? புறக்கணித்து தள்ளினேர் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நிறைய பேரை இன்னைக்கு விசுவாசிகளையும் புறக்கணிக்கிறார், ஊழியர்களையும் கர்த்தர் புறக்கணிக்கிறார். நிறைய சபைகளில் மகிமை இன்னைக்கு இழந்து போயிருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னதை என்ன செய்யறதில்ல, செய்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கடுத்து செய்கிறதில்ல. அதனால் நிறைய சபைகளையும் நிறைய மக்களையும் கர்த்தர் என்ன செய்கிறது தெரியுமா? ஆனால் புறக்கணிக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் அப்புறப்படுத்துகிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து என்ன செய்ய விரும்புகிறார்? நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் தேவ சித்தம் செய்ய விரும்புங்கள். நமக்கு முதல் எதிரியே தான் சுயசித்தம். அதுதான் கிருபை இழக்க காரணம். ரெண்டாவது, நம்ம எல்லாத்தையுமே ஒரு வரியிலே முடிக்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம கிருபை இழக்க காரணம் சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 18லிருந்து 20 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீணான சிந்தனை, அக்கிரம சிந்தை, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் தேவன் எனக்கு செவி கொடார் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி கிருபை இழக்க காரணம் அவங்களுடைய சிந்தனைகள் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு செலவழிக்கிற நேரம், ஃபேஸ்புக்கு செலவழிக்கிற நேரம், இன்டர்நெட்டுக்கு செலவழிக்கிற நேரம் பைபிள் வாசிக்கவோ ஜெபிக்கவோ என்ன செய்கிறதில்ல, செலவு பண்ணுறதில்ல. இதனால் உன் சிந்தனையினால தான் நீ என்ன இழக்கிற தெரியுமா? கிருபை இழந்து போகிற. நல்லா கவனிக்கணும். இப்போ இவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க, இப்போ ஒரு கிருபையை கர்த்தர் வைப்பார். நீ வீட்டில் போய் உட்காந்துட்டு தேவையில்லாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருபை இழங்கிரும். கிருபை எப்படி இழக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல ரெட் லைட் ஆவியானவர் நமக்குள்ளே காமிப்பார். நம்ம ஒரு தேவையில்லாத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கெல்லாம் ஒரு காரியத்தை பார்த்தேன் அப்படின்னா உடனே ஆவியானவர் இதை ஸ்டாப் பண்ண அப்படிம்பார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண அப்படின்னாரு. இதுக்கு மேலே இதை என்ன செய்யாத, பார்க்காத அப்படிமாரு.
ஆனால் நிறைய பேருக்கு இந்த உணர்வே மழுங்கி போகும். நீங்கள் உங்களில் சில இந்த உணர்வு மழுங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த உணர்வு திரும்ப வரணும் அப்படின்னா, எனக்கு தயவு செய்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் திருந்த விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நான் ஒபே பண்ண விரும்புகிறேன். அதைத்தான் ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கு எழுதுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன் சொல்கிறார். ஆவியானவர் ஏவுதலை தருவார். அந்த ஏவுதல் உனக்கு சிலர் சொல்கிறேன்னா, எனக்கு ஆவியானவர் எப்படி பேசுகிறான்னு தெரியல பாஸ்டர், என்ன பண்ணுறான்னு தெரியல. அப்போ உனக்கு ஏவுதலே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏவுதலே இல்லை அப்படின்னா நீ செய்ய வேண்டிய காரியம்னா உன்னை தாழ்த்தி உங்கள் ஏவுதலை நான் நிறைய வேலை என்ன செஞ்சுருக்கேன்? அசல்ட்டாக பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? நீங்கள் பேசுகிறத அசல்ட்டாக பண்ணியிருக்கிறேன். அதுக்கு காரணம் நான் தான். தயவு செய்து பைபிள் வாசிக்கும்போது என்னோட பேசுங்க, ஜெபம் பண்ணும்போது என்னோட பேசுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏவுதலை தருவார். அடுத்ததாக நீங்கள் கிருபை இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுங்க? கசப்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் தேவனுடைய கிருபை இழந்து போவீங்க. பைபிளில் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 14ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் 14லேருந்து வாசிங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மன்னிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் மன்னிச்சிட்டேன் பாஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் மன்னிச்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 5 கேள்வி கேட்குறேன். முதலாவது, உங்களுக்கு யார் மேலே மன வருத்தம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? மன வருத்தம்னா மனத்தாங்கல். நான் ஒன்றுமே பேசலை, எங்கள் கணவனை திட்டா, நான் ஒன்றுமே பேசலை, எங்கள் மனைவி திட்டா, நான் ஒன்றுமே பேசலை, எங்கள் அம்மா இப்படி கொண்டக்க பேசுகிறா அப்படின்னு முதல் ஸ்டேஜ் மன வருத்தம். 2வது எரிச்சல், அவங்கள பார்த்தாலே எரிச்சல். 3வது கோபம். 4வது வெறுப்பு. 5வது கசப்பு. இந்த 5 ஸ்டேஜ் உங்களுக்குள்ளே எனக்கு யார் மேலே எந்த மன வருத்தமோ மனத்தாங்களே கிடையாது. ஃபஸ்ட்டு எரிச்சல் கிடையாது, கோபம் கிடையாது, வெறுப்பு கிடையாது, கசப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். 1-2 பேர் தான். மற்ற எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்ட பாத்திரமாக மாறிடுவீங்க. என்ன பாத்திரம்? கசப்பு வந்துச்சுன்னா என்ன ஆயிடுவீங்க? ஹலோ, பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, ஓட்ட பாத்திரமா இல்லை அடைக்கப்பட்ட பாத்திரமான்னு கேளுங்க. எனக்கு தெரியுது பாஸ்டர், எதுக்கு வீண வம்பு அப்படிங்களா? அதனால் எல்லாத்தையும் மன்னிச்சிடணும். எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? எப்படி மன்னிக்கணும்? மனப்பூர்வம் மன்னிச்சிங்கன்னா கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா கிருபை இழந்து போவீங்க. ஃபைனலாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கிருபை இழக்க காரணம். அடுத்ததாக எழுதிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிருபை இழக்க காரணம், இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் நீ கிருபை இழந்து போவ. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் ஆதி திருச்சபை எபேசு சபை, அதை குறித்து ஆவியானவர் சொல்கிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், இந்த உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறைவு உண்டு. அதனால் அது என்ன செஞ்சு தெரியுமா? கிருபை இழந்துச்சு. கிருபை இழந்ததுனா கர்த்தர் விளக்கு தூணை எடுத்துட்டார். இன்றைக்கி எபேசு பட்டணம்னு ஒரு பட்டணமே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறார். இன்றைக்கி நிறைய பேரை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுறார். இப்போ நீங்கள் இயேசுக்கிட்ட அன்பு கூறுறீங்களா அன்பு கூறலைன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரி தானே? நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, நான் இயேசுக்கிட்ட அன்பு கூறுறேன். இப்போ உங்கள் எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? அன்பு கூறுறதெல்லாம் என்ன? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி தொடர்றேன்? இப்போ நீங்கள் இயேசுக்கிட்ட அன்பு கூறுறீங்களா அன்பு கூறலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஆசையாக செஞ்சால் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். கடமைக்காக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் ரிஜெக்டட் அப்படின்றாரு. இதே இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்படும் பொழுது தசமமாக காணிக்க கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்கன்னா, ஆசையாக கொடுப்பீங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து நல்ல வேலையை தந்தா 10ல் 1 கொடுக்குறேன் அப்படின்னு ஆசையாகப்படுவீங்க. பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் இன்னைக்கு என்னோட என்ன பேசுகிறா அப்படின்னு ஆசையாக வாசிப்பீங்க. அடுத்து சபைக்கு ஆராதனைக்கு வரலாம், இன்றைக்கி ஆராதனை டைம்டா, நம்ம குளிச்சுட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஆசையாக வருவீங்க. ஆனால் இப்போ நான் கிறிஸ்டினா மாறிட்டேன், சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும். கிறிஸ்டினா மாறிட்டேன், தசமமாக போட்டு தான் ஆகணும். கிறிஸ்டினா வந்துட்டேன், வாயை திறந்து தான் ஆகணும், கையை தட்டி தான். எப்படி கிறிஸ்டினா மாறிட்டு என்ன பண்ணுறது? சபைக்கு போய் தான் ஆகணும். இப்போ உங்கள் எல்லாத்தையும் பார்த்து கேட்குறேன். புதுதாக வந்தவங்கள நான் கேட்கல, சரிதானே? சபைக்கு ரெகுலராக வர்றவங்கள தான் கேட்குறேன். நீங்கள் இப்படி இன்றைக்கி ஆறாதுல்ல ஆசையாக வந்தீங்களா? வழி இல்லை பாஸ்டர், வந்து தான் ஆகணும் அப்படின்னு வந்தீங்களா? உங்கள் உள்ளத்தில் உண்மையிலேயே இறுதியில் கை வைங்க. ஆசை வந்தீங்களா? கடமையாக வந்தீங்களா? ஆசையாக வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்பு. ஆனால் அது நிறைய பேர் கல்யாணம் முடிக்கும்போது ஆசையாக செய்வான். பார்த்துருக்கீங்களா? கணவனாருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுலேருந்து கணவனார் வந்தால் தான் சாப்பிடுவேன், எல்லாமே அப்படியே செய்வாங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க பையன். 2வது குழந்தை வந்துருச்சு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நீரே பார்த்துக்கோங்க. முடிஞ்சு சாப்பிட்டார்
க்ளோஸ். அது மாதிரி நம்ம ஆத்துக்காரர் எப்படின்னு பாருன்னா, கல்யாணம் முடிச்ச நாட்கள் உனக்கு ஏதாவது வேணுமானு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சரி தானே, அது ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா இவர்கிட்ட கேட்டோம்னா எது எடுத்தாலும் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்க பார்த்துட்டு போன என்ன செய்யறதில்லை, பண்ணுறதில்லை. ஆரம்ப நாட்கள் கல்யாணம் முடிக்கும்போது ஃபோன் பண்ணி பேசினா எப்படிங்க வேலை போச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆசையாக கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண என்ன சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கடமை. என்னது? குழந்தை பிறந்து வளர வளர நமக்கு கடமை தான் பெருகுதே ஒழிய அன்பு எப்படி போகுது? கழுத தேஞ்சி. ஆனால் ஆண்டவருடைய கற்பனை என்னது? முதல்ல தேவனை நேசி, ரெண்டாவது பார்க்குற சகோதரன் நேசி. ஆனால் நம்ம ஆட்கள் வீட்டில் இருக்கிற ஆளை மட்டும்தான் நேசிக்க மாட்டான், வெறுவில் உள்ளவங்க எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சிரிப்பான். பார்த்துருக்கீங்களா? ஹலோ, இங்கே பாஸ்டரை பார்க்கும்போதெல்லாம் சோத்திர மாஸ்டர், வீட்டுக்கு புருஷனை பார்த்தா என்ன வருது? ப்ரெஷர் வருதா? அப்போ நீ அன்பாக கூடுறன்னு நினைக்கிற? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கடமையை செஞ்சுட்டு. எபேசு சபை கடமையில் கிங்கு. முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரியை அதிகமாக இருக்குது. 8 காரியத்தை கர்த்தர் பாராட்டுறாரு. எத்தனை காரியத்தை? 8 காரியத்தை கிங்கு மாதிரி ஆண்டவர் பாராட்டினார். பாராட்டிட்டு ஆசையை செய்யலடா நான் உன்னை தூக்கி எறிகிறேன்னு தூக்கி எறிஞ்சார். ஹலோ, இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். தயவு செய்து சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் ஆசையை செய்யாமல் இருந்ததுனால இன்றைக்கி தப்பை ஒத்துக்கோங்க. முதல்ல என்ன செய்யுங்க? நான் கடமையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரை என்ன செஞ்சுருங்க, மன்னிச்சிருங்க. நான் உன் ஆசையாக நேசிக்கணும் ஆண்டவரை, என் கணவனார் என் பிள்ளைகளை ஆசையாக நேசிக்கணும் ஆண்டவரை, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கிருபை தரும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கி நிறைய பேரை கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. ஆண்டவர் இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கொண்டால் கர்த்தருடைய கிருபை பெறதை பார்ப்பீங்க, இழந்து போன மகிமை பெறதை பார்ப்பீங்க, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறதை பார்ப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து நாங்கள் சொல்கிறபடி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நான் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் என் சிந்தனையின் மூலமாக, என் பார்வையின் மூலமாக, என் பேச்சின் மூலமாக, என் செவிகளின் மூலமாக, என் நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக நானும் என் முற்பிதாக்களும் செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் வீணான சிந்தனை சிந்திச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களுடைய வேதத்தை மறந்துருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏசப்பா, என் அக்கிரமத்தை மன்னித்து நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உங்கள் சித்தத்தை செய்ய ஆசைப்படுகிறேன், உங்களுடைய சித்தத்தை செய்ய என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் அதிகாலையில் எழுந்து உம்மை தேட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. என் பாத்திரத்தில் காணப்படுகிற எல்லா அழுக்கையும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. என் பாத்திரத்தில் காணப்படுகிற ஓட்டை பகுதிகளை, கீறல்களை உம்முடைய இரத்தத்தினால் அடைங்க. உள்ளும் புறமாக கழுவி சுத்திகரித்து அடைங்க. ஏசப்பா, நான் இழந்து போன எல்லா அபிஷேகத்தை எனக்கு தாங்க, எல்லா கிருபை எனக்கு தாங்க, எல்லா ஜெப ஆவி எனக்கு தாங்க. நான் இன்று முதல் உம்மை ஆசையாய் பின்பற்ற என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும், எனக்கு தீமை செய்த ஒவ்வொரு நபர்களையும் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, நான் பேசின வீணான வார்த்தைகளை மன்னிங்க.
லூசுன்னு சொல்லி திட்டின பாவத்தை மன்னிச்சிருங்க. என் தவறுகளை எனக்கு உணரும்படி செய்யுங்க. இன்று முதல் ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி சாய்க்க என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. ஏசப்பா, நாங்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க. இப்போ நாங்கள் சொல்ல தயவு செய்து உண்மையாக சத்தமாக சொல்லுங்கள். இப்போ டெலிவரன்ஸ் பயங்கர இது பார்க்க போகிறீங்க. என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு பின்னாக கிரியை செய்கிற, என் குடும்பத்துக்கு பின்னாக கிரியை செய்கிற, என் சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா துரைதனம் பண்ணுகிற ஆவிகளை, அதிகாரம் பண்ணுகிற ஆவிகளை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை, வான மண்டல பொல்லாத ஆவிகளை, அவைகளின் சேனைகளை, பாதாளத்தின் ஆவிகளை நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக யெகோவா தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அசுத்தாவிகளை கட்டுகிறோம். இந்த அசுத்தாவிகள் என்னை, என் குடும்பத்தை, எங்கள் சபையை, எங்கள் பொருளாதாரத்தை, எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற பலவானை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். இந்த அசுத்தாவிகள் எல்லாரையும் கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லா அசுத்தாவிகளும் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, இந்த பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ, வெளியேறி போ, வெளியேறி போ. தேவனே, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பாத்திரத்தை கர்த்தர் இப்ப நிரப்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. கர்த்தர் இழந்து போன எல்லா மகிமையை தர்றாரு. இழந்து போன அபிஷேகத்தை தர்றாரு. இழந்து போன ஜெப ஆவியை தர்றாரு. இழந்து போன நன்மையை தர்றாரு. பெற்றுக்கொள்ளுங்க புது அபிஷேகம், புது கிருபை, புது வல்லமை. ரீபா ஷாகா தரா பல 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 எக்கி துணி மகர தரவா சந்தர முரிரவா எக்கி துணி மகதர பல மகதர பல மகதர பல மகதர. ஏசாயா நாவை தொட்ட அந்த அக்கினி தலர் இப்பொழுது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கர்த்தர் நாவை தொடுகிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மமான பற்களை எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற கோப்பாக்கி விடுவா. எல்லா அசுத்தாவி வெளியேறுது, எல்லா பயங்கள் விலகுது, எல்லா வியாதிகள் நீங்குது. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். பெற்றுக்கொள். ரீபா ஷாகா தரா பகா தரா பல பகா தரா பலபா ஏபா கல துரா பா சாந்தல வரிரபோ எக்கி துணி மகதர பல மகதர பல மகதரபா. ஆண்டவர் இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை விளைவ நான் உனக்கு திரும்ப தருகிறேன். இந்த சபை இது வரைக்கும் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெறுது. சபையில் உள்ள மக்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. இப்போ வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர்றாருங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தர்றாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து ஜனங்கள் உன்னை நோக்கி ஓடி வருவார்கள் கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், தேங்க்யூ. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஒவ்வொரு மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாருங்க. தேங்க்யூ. ரிபா ஷாகா தரபல பக தரபல பக தரபல பக தரபலபா. உன் மேல கர்த்தர் அக்னியை போடுகிறா. இந்த சபையின் மேல் கர்த்தர் அக்னியை போடுகிறா. இந்த சபையின் மேல் கர்த்தருடைய எழுப்புதல் அக்னியை போடுகிறா. இந்த சபை வளர்ந்து பெறுகிறத பார்ப்பீங்க. இந்த சபையின் மேல கர்த்தர் இன்று முதல் அக்னியை போடுறாரு, அக்னியை போடுறாரு, அக்னியை போடுறாரு. கர்த்தர் சொல்லுகிறா, நான் முந்தின நிலைமையை பார்க்கலும் இந்த பிந்தின நிலைமையை இரட்டந்தனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இரட்டந்தனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நான் இதற்கு சுற்றில அக்னி மதலா இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நான் உன்னை காக்கும்படி கொண்டோடு கூட இருக்கிறேன் என்று சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன்.
இந்த சபையினுடைய பிரயாசத்தை நான் பார்த்துருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த சபையுடைய நிலைமையை நான் பார்த்துருக்கிறேன். நீ எனக்காக பட்ட பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என்னை உறுதியாக பற்றி கொண்டபடினால உன் சந்ததியை இந்த சபை தலைமுறையாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையாக எழும்புறதை பார்ப்பீங்க. கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல கர்த்தர் உங்களை தொடுகிறார். அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது பாஸ்டர், இறங்கி வருது பாஸ்டர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. அதுபோல் புதிதாக வந்தவங்களை ஆண்டவர் சொல்கிறார், சகோதரி, புதிதாக வந்தவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ என்னை தேடுவாய் என்றால், நீ என்னை உறுதியை பற்றி கொள்வாய் என்றால், ஆண்டவர் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டை நிற பலன் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னை ஒழுங்காக தேடி தொடர்ந்து சபைக்கு வருவாய் என்றால், நீ உறுதியை பற்றி கொள்வாய் என்றால், உன்னை நான் நகைக்க பண்ணுவேன். இப்போ நீ அழுது கொண்டு இருக்கிற, இப்போ நீ அந்தரங்கத்தில் அழுகிற, உன் குடும்பத்தை நினச்சி அழுகிற, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை சிரிக்க பண்ணுவேன். நீ என்னை உறுதியாக பற்றி கொள்வாய் என்றால், நீ என்னை உண்மையாக தேடி வருவாய் என்றால், உன் சகோதரர்கள் மத்தியில், உன் சொந்த பந்தங்கள் மத்தியில் உன் குடும்பத்தை நான் தலை உயர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சோதரம்ப்பா, சோதரம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடித்தோம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடித்தோம் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். ஓ, வெற்றி கோடி பிடித்திடுவோம், கைகளை உயர்த்தி வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடித்திடுவோம். யெகோவா நிசியாயே கர்த்தர், ஆமென், அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, பயப்படாதே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே ஒரு பலனை பெற்றுக்கொண்டீங்க? ஆவியில் ஒரு பலனை பெற்றுக்கொண்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவியை யாரால்? முறிந்த ஆவி அது முறிஞ்சு போச்சுன்னா அவன் கடைசியாக தூக்கில் தூங்குறான், மருந்தை சாப்பிட்டுறான். ஆனால் முறிந்த ஆவியை தாங்குகிறவர், தூக்கி எடுக்கிறவர் இந்த நாளிலே அநேகருடைய உள்ளத்திலே தம்முடைய தாசனை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உயிர் மீட்சியை தந்திருக்கிறார், ஒரு அனலை எழுப்பி இருக்கிறார். குளிர்ந்து போன நிலைமையிலிருந்து கர்த்தர் ஒரு அனலை ஊற்றி இருக்கிறார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் துக்கமுகமாய் இருக்க வேண்டியது இல்லை. இனி துக்கமுகமாய் இருக்க வேண்டியதில்லை. தன் இருதயத்தை ஊற்றிவிட்டால் அவள் அப்புறம் என்ன செய்யலையா? அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அருமையான பாஸ்டர் காய், பாஸ்டர் கொஞ்சம் எழுந்திரிச்சு நில்லுங்களேன். சோதரன் எல்லாரும் கரங்களை நீட்டி. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர் நம்முடைய சபைக்கு தம்முடைய ரட்சிப்பை,
தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய விடுதலையை தரும்படிக்காகவே அவரை கர்த்தர் இங்கே கொண்டு வந்து சேர்த்து நம் மத்தியிலே அபிஷேகத்தினாலே அக்கினினாலே நிரப்பி அவர் நமக்கு பிரயோஜனப்படுத்தினார். கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும், ஹல்லேலூயா, ஜீசஸ் சேலஞ்சஸ் மினிஸ்ட்ரி, ஓ இயேசுவின் சவால் நிறைந்த ஊழியம், சவால் நிறைந்த இந்த உலகத்தில் ஓ சாத்தானுக்கு விரோதமாய் சவால் விடுகிற ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு அக்கினி ஜுவாலையான ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் அவரை பிரயோஜனப்படுத்தி வருகிறார். இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனப்படுத்தினார். இன்னும் ஆயிரமான அநேகம் ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் தொடர்ந்து பிரயோஜனப்படுத்துவாராக. அவரையும் அவரது குடும்பத்தாரையும் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கர்த்தர் பாதுகாப்பாராக. அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாய் இருப்பார்கள் என்ற ஏசாயா 65:23 படி அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியும் கர்த்தர் வருமளவும் அவர்கள் பழுகி பெருகுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆயிரமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் தொடர்ந்து பிரயோஜனப்படுத்துவாராக. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வர வாரத்தில் கர்த்தர் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு என்ன தேதி? 10. 17ஆம் தேதி வரும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார். எதிலெல்லாம் தளர்ந்து போயிருந்தேனோ, எதிலெல்லாம் நம்பிக்கையற்று இருந்தேனோ, எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டேனோ, நீங்கள் முதல்ல அது உங்களை ஒப்பு கொடுங்க, விசாரிங்க, கீழ்ப்படுத்துங்க, தாழ்மைப்படுத்துங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவரை தேடுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நானும் நீங்களும் உண்மையாக இருக்கும்போது மற்ற எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். மற்ற எல்லாம் கர்த்தரிடத்தில் அந்த மனமேட்டிமை, அந்த மனமேட்டிமையை நான் தான் சோதரம் எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்கிறது, இல்லை 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 சோதரம். யார் எது சொன்னாலும் நன்மையான காரியம் வசனத்தின்படி இருந்தால் கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்கள் மத்தியில் உம்முடைய தாசனை அருமையான ஆண்டவரை பாஸ்டர் ஆசிரியாவை தீர்க்கதரிசி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சத்திய வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே பல காரியங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தினீர். எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை ஆண்டவரே ஓட்டைகளை அடைக்கத்தக்கதாய் எங்களோடு கர்த்தர் பல காரியங்களிலே இடைப்பட்டீர். உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அந்த காரியங்களிலே நாங்கள் எதற்கெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இந்த ஆராதனையிலே ஒப்பு கொடுத்தோமோ அதிலெல்லாம் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவீராக. சத்தியத்தின் பாதையிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இயேசு ராஜாவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய், உன்னத பிதாவுக்கு மகிமையாய் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சபைக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. நீர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து இந்த சபையில் உம்மை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற கூட்டம் பெருகுவார்களாக. ஜனங்கள் நரகாக்கினை என்று தப்புவிக்கப்படுவார்களாக. நீர் கல்வாரியில சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலே ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக. ஆவியானவர் அக்கினியானவர் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே கிரியை செய்யும். ஒவ்வொருவரையும் உம்முடைய சமாதானத்தோடு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதை கர்த்தர் உனக்கு அருள் செய்தார். சமாதானத்தோடு போ. ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு, புதிய நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்வார்களாக.